வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. நீங்க சொந்த ஊரே கோயம்புத்தூர் தானுங்களா? ஓகே. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? 60 வருஷமா. 60 வருஷமா இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுறலாங்களா? கேளுங்க. இந்தியால இல்ல தமிழ்நாட்டுல இந்த ஒரு விஷயம் பேன் பண்ணா, அதாவது தடை செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ற விஷயம் எது? அபின் தடை பண்ணணும். அப்படின்னா அபின் கஞ்சா கஞ்சா இதெல்லாம் தடை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? காலேஜ் பசங்கள கெட்டு போறாங்க. ஆ. ஹவுஸ் ஒய்ஃப்னு போடுறாங்க. ஆ. நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. தடை பண்ணா அது நல்லது. கஞ்சா தடை பண்ணா தடை நல்லா பண்ணா இருக்கும்ன்றீங்க. ம். கஞ்சா எல்லாம் இப்ப இருக்குங்களாமா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. காலேஜ் பக்கத்துல எல்லாம் இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க. ஓகே. சரக்கு அடிச்சா கூட வெளியே தெரிஞ்சிரும், கஞ்சா அடிச்சா தெரியாது. அதனால எல்லாரும் நல்லா அது அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. அதனால அது தடை செஞ்சா நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். அதனால என்ன நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய குடும்ப வீணா போகுதுங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாம் வேஸ்டா போகுதுங்க. எல்லாம் இது பண்ணுது, எல்லாம் குடிக்கிறாங்க, பண்றாங்க. தம் அடிச்சா அது தம் அடிக்கிற மாதிரி இதை அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால வாசம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கஞ்சா அடிச்சாலும் வாசம் தெரியும். அதனால அது தடை செய்யணும். 10வது குழந்தைகளோட இது பிரெயின் பாதிக்கும், வாழ்க்கையே போயிடும். அதனால ஒரு மாதிரி ஆயிருவாங்க. பசங்க எல்லாம் மெண்டல் ஆட்டம் ஆயிருவாங்க. அது குடிச்சாங்கன்னா அது இல்லாம இருக்க மாட்டாங்க. அது இல்லாம தடை பண்ணாங்கன்னா நல்லது. நல்லா இருக்கும். சரி, நன்றிம்மா. தேங்க்யூ.